ட்ரெயின் போகிற இல்லை இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் கேரளா. ஸோ வாட்டர் மெட்ரோவுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த மாதிரி ஒரிஜினலாக நான் வந்து ஹெலிகாப்டரில் பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை. ஃபோர்ட் கொச்சின் பீச் என்னதான் நம்ம பாண்டிச்சேரி பீச் மாதிரி வராது எந்த பீச்சுமே. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் உலகம் எந்தன் கைகளில். ட்ரெயின் போகிற இல்லை இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் கேரளா. கேரளானாலே ரொம்ப அழகு தான். அங்கே கொச்சின் அதை விட ரொம்ப அழகு. ஸோ கொச்சின் தான் நம்ம வந்திருக்கோம். கொச்சினில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சின். ஃபோர்ட் கொச்சினில் ஒரு ஃபெரி போட்டில் தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். இது வந்து ஃபோர்ட் கொச்சின் வந்து வைப்பின் அப்படின்ற பிளேஸில் 5 minutes ட்ராவலில் போயிட்டு விட்டுருவாங்க. இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சேர்த்து ஒரு 2 வீலரோட சேர்த்து 10 rupees. 2 வீலரையும் அந்த ஃபெரி போட்டில் ஏற்றிட்டு போகலாம். நீங்கள் வந்து 96 மூவியில் நம்ம விஜய் சேதுபதி ஆனால் லைஃப் ஆஃப் ராம் சாங்கில் வந்து போயிருப்பாரு. அவர் காரை வந்து அந்த ஃபெரி போட்டில் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே சேம் போர்டு தான் இது. ஸோ இந்த போர்ட்டில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சும்மா அந்த கரைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் நீங்கள் வர போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்ப்போங்க. இப்போ நம்ம அந்த ஃபெரி போட்டில் அந்த ரிவரை கிராஸ் பண்ணி வைப்பைன் அப்படின்ற ஒரு லோக்கல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே ஒன்றும் இல்லை, மக்கள் வாழ்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து இந்த ரிவரை கிராஸ் பண்ணி வரதுக்கு மட்டும் தான் அந்த ஃபெரி போட் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தோம். நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. நல்லா அந்த ரூலிங்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு வந்து 20 rupees. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் சும்மா ஏறினீங்கன்னா ஃப்ரீ தானா? நான் 5 rupees சொல்லிட்டேன் தப்பா, பட் ஃப்ரீ தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வீலர்லாம் வந்து க்யூவில் தான் நிற்கணும். ஸோ க்யூவில் நின்று தான் போகணும். காரு எல்லாமே க்யூவில் தான் நின்று போகிறாங்க. இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ஊரில் இதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் பேக் வாட்டரே ரொம்ப கம்மி. இங்கே ஒரு நல்லா சூப்பராக ஜாலியாக இருக்குது. அந்த வைப்பின் சிட்டியை அந்த ஃபெரி போட்டில் போய் பார்த்துட்டு வந்தது உண்மையாகவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. இதுவரையும் நம்ம நிறையா போட்டில் போயிருப்போம். பட் வந்து நம்ம வந்த வெஹிக்கிளையும் அந்த போட்டில் ஏற்றிட்டு போயிட்டு வரதுலாம் ஒரு சூப்பராகவே ஃபன்னாக இருந்தது. அந்த ரோலிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கும் நம்மளும் சேர்ந்து போனதுலாம் செம்மையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்ட் கொச்சி வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, மும்பை, கல்கட்டாலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் மெட்ரோ பார்த்துருப்பீங்க. கொச்சினில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்டர் மெட்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் மெட்ரோ தான் அடுத்ததான் நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். தேங்க்யூ. ஹாய். ஸோ வாட்டர் மெட்ரோவுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கேருந்து எர்ணாகுளம், ஃபோர்ட் கொச்சியிலேருந்து எர்ணாகுளம் போக போகிறோம். 25 minutes ட்ராவல். ஒரு டிக்கெட் வந்து 40 rupees. ஃபோர்ட் கொச்சியிலேருந்து எர்ணாகுளம் வந்து வாட்டர் மெட்ரோவில் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி போல். இங்கேருந்து கொல்லம், கொடுங்கல்லூர் அப்படின்னு நிறையா டிஸ்ட்ரிக்ட் வந்து வாட்டர் மெட்ரோலேயே போகுது. பட் ஃபோர்ட் கொச்சியிலேருந்து எர்ணாகுளம் மட்டும்தான் வந்தது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. இது வந்து பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஸோ எல்லா ஏரியாவுக்கும் போகுது. இப்போ நாங்கள் வந்து ஃபோர்ட் கொச்சி போகிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். வெதர் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கிறதால ஒரு 1/2 hour டிலே அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக அந்த வாட்டர் மெட்ரோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. வேறு லெவலில் இருந்தது. ஃபோர்ட் கொச்சியிலேருந்து எர்ணாகுளம் போகிறதுக்கு பர் ஹெட்டுக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. 25 minutes போச்சு. அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் மழை, அதனால் ஒரு 10 minutes ஃப்ளாட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்னால் வந்து ரீச் ஆயாச்சு. அந்த ரோலிங் பிச்சிங்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஷிப்பில் போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. சூப்பராக லக்ஸுரியாக இருந்தது. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்டர் மெட்ரோ. ஸோ வாட்டர் மெட்ரோவில் போகிறது மூலயமா நீங்கள் வந்து டைமே சேவ் பண்ணலாம் வேறு இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மரிடைம் மியூசியம் தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. உள்ள மியூசியமில் என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிவால்வர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல், ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஸ்வாட் வச்சுருக்காங்க, ஜாப்பனீஸ் ஸ்வாட். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வாரில் யூஸ் பண்ண ஸ்மால் ஆர்ம் வெப்பன்ஸ். வேர்ல்ட் வார் யூஸ் பண்ண
ஹேய் ஹாய் செம்மையா இருக்கு மியூசியம். ஆக்சுவலா நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கலாம் இங்க பண்ணிக்கலாம். பார்க்கறத விட கத்துக்கலாம் நிறையா. அது வந்து 12 பவுண்டர் கன்னா. அது வேற லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து மாடலில் பார்க்கும்போதே வேற லெவலில் இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினலாக பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரிஜினலாக நான் வந்து ஹெலிகாப்டர் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை உண்மையாகவே. அதுவும் நேவி ஹெலிகாப்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடல்னு சொல்லி சொன்னார் இங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி. பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இந்த வீடியோவில் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரில, கிளியராக தெரியுதான்ட்டு. பட் இங்கே பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூ டவுன் தான் வந்திருக்கோம். ஸோ ஜூ டவுன் அப்படின்னு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, இந்த ஜூ பீப்புள்ஸ், இஸ்ரேலில் இந்த ஜூ பீப்புள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இங்கே யாரும் இல்லை, எல்லாமே இஸ்ரேலுக்கே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஆன்டிக்ஸ் பொருள் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஹேண்டிகிராஃப்ட் இல்லை ஆன்டிக் பொருள் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூ டவுனில் இருக்க மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. இதே ஒரு மாதிரி இருக்க ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்குது. ஜூ டவுனில் இருக்க ஐஆர்எஸ் பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கேன். இந்த ஃபேக்ட்ரி ஏன் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, உலகத்திலே மிகப்பெரிய பர்ஃப்யூமும் மிகப்பெரிய அகர்பத்தி இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்ப்போங்க. ஃபேக்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து அகர்பத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ஷாப் வந்து இங்கே இருக்குது. அவங்க ஷாப்பில் வந்து சீலிங் ஃபுல்லாகவே எம்டி பாட்டில்ஸ், அரௌண்ட் 10,000 எம்டி பாட்டில்ஸில் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க பர்ஃப்யூம். செம்மையாக தூக்குது. நல்லா சேனல் ப்ளூ சூப்பர், நல்லா இருக்கு. ஸோ காஃபி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்மெல்லு மூக்கிலே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ஒரு ஸ்மெல் பண்ணலாம் போயிடுது. ஸோ இந்த ஐஆர்எஸ் பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அகர்பத்தி இங்கே தான் இருக்குது. 69 ஃபீட் வச்சுருக்காங்க. டச் பண்ண ஒரு ஆக்சுவலாக. அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது இந்த மட்டஞ்சேரி பேலஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமவர்மா அப்படின்ற கொச்சினோட கிங் வந்து வாழ்ந்திருக்காரு அவரோட ஃபேமிலியோட. இப்போ இது வந்து மியூசியமாக இருக்குது. உள்ளே வந்து அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், 4:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் லேட்டாக வந்துட்டு அதனால் க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனதால் எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே வந்து வீடியோ அலோடு இல்லை. ஆல்ரெடி இங்கேயா வீடியோ எடுக்கிறீங்க கேட்டு ஒருத்தர் க்ளோஸும் ஆகிடுச்சு. ஆனால் பட் வெளியே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. உள்ளே சான்ஸே இல்லை. நீங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக ஃபோர்ட் கொச்சியில் இருக்க இந்த கொச்சின் கல்ச்சரல் சென்டர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கதகளி நடக்கும். டெய்லியும் வந்து கதகளி மேக்கப் வந்து 5 PM ஸ்டார்ட் ஆகும். ஷோ வந்து 6 PM to 7 PM ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆளுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒர்த்து தான். நீங்கள் வந்து ஷோ பார்க்கறதோட 5 PM வந்து அதோட மேக்கப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உள்ளே போகல, ஏன்னா டைம் இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போய் பாருங்கள். 7 PMக்கு கலரி ஆட்டமும் மூவிங் ஆட்டமும் நடக்கும். அதுவுமே இப்போ ரெடிக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக நீங்கள் 5 o'clock வந்தீங்கன்னா ஒரு 8 o'clock வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றதால என்னால் பார்க்க முடியல, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சியில் இருக்க பீச் தான். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் நெட்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஊரில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபிஷிங் நெட்டு. இங்கே வந்து ஃபிக்ஸ்டு தான் வச்சுருக்காங்க. அது அப்படியே கீழே இறக்கி மீன் பிடிப்பாங்க போல். பட் இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்கலான்னு வந்தோம், பார்க்க முடியல. பட் நல்லா இருக்கு இது வந்து பார்க்கறதுக்கு. மீன் பிடிக்கிறத பார்க்கலான்னு பார்த்தோம். பட் பரவாயில்ல, வலையை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஃபிஷிங் நெட்டு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நல்லா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இந்த சாங் ஞாபகம் வருது. நெல்லா அதுவா நத்து மேலே அது மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஸோ அப்படியே பீச் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பக்கத்தில் தான் பீச்சு. நம்ம ஊர் பீச் மாதிரிலாம் இருக்காது. இங்கே கல் கொட்டியிருப்பாங்க அவ்வளோதான். ஸோ அந்த கல் மேலேருந்து அப்படியே கடலை பார்த்துக்க வேண்டியதான். இந்த இடம் தான் வந்து கடலும் ஆறும் ஒன்றா சேர்ற இடம். ஆக்சுவலாக அரேபியன் சீவையும் இந்த பேக் வாட்டர் ரிவரும் வந்து ஒன்றா சேர்ற இடம் இது. ஜேம்ஸ் தேங்க்யூ ஜேம்ஸ். ஆக்சுவலாக அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிஷிங் நெட் வந்து சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. பட் போர்ச்சுகல் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட்டாக வந்து போர்ச்சுகல்து. பட் ஃபிஷிங் நெட் மட்டும் சைனீஸ். இதோடைய இந்த வுட்டோடைய லைஃப் பார்த்தீங்கன்னா 6 years to 7 years. ஆஃப்டர் 7 years டோட்டலாக இது வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இவங்க ஃபிஷ் வந்து கேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 30% இதோட ஓனர் எடுத்துப்பாங்க, 70% வந்து ஒர்க்கர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு மிஸ்டர் ஜேம்ஸ். அது வந்து
இந்த ஃபோர்ட் கொச்சின் பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து நெட்டில் அப்படியே கேட்ச் பண்ணி ஃபிஷ்ஷாக லைவாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வாங்கிட்டு போய் நீங்கள் சமைக்கலாம். நீங்கள் ரூம் வில்லா மாதிரி ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்தீங்கன்னா, இல்லை ரூம்ஸ் வேறு எதாவது எடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து சீ ஃபுட்ஸ்லாம் குக் பண்ணி தராங்க. ஸோ இங்கே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக சீ ஃபுட் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே சீ ஃபுட் வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபோர்ட் கொச்சின் பீச். என்னதான் நம்ம பாண்டிச்சேரி பீச் மாதிரி வராது, அந்த பீச்சுமே ஓகேவா தான் இருக்கு. ஓகேவா தான் இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும் பாண்டிச்சேரி பீச் அடிச்சுக்க பீச்சே இல்லை.